என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சிம உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பு கிராமத்தில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்றத இதற்கு முன்னாடி நம்மளுடைய மூவேந்தர் மீடியாவில் மதியம் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். தம்பி விக்னேஷ் பேசக்கூடிய அந்த உரையாடல் கேட்டிருப்பீங்க. இது வரைக்கும் என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே புரியும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதை ஒரு சில கட்சியை சார்ந்த எங்கள் தலைவர் வந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும், நீங்கள் எங்கள் தலைவரை நாடாததுனால தான் உங்களுக்கு இந்தளவுக்கு இன்னல்கள் நடக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில நபர்கள் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் ஒரு விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதாவது இங்கே யாருனாலையும் இந்த சமூகத்துக்கு எந்த ஒரு பயனுமே இல்லாமல் இருக்குது. ஏன்னா சுயநல அரசியல் நடக்குது அப்படின்னு தான் நம்ம சில விஷயம் சொல்லணும். இதை பற்றி பேசுகிறோம்னா நிறையா முரண்பாடுகள் ஏற்படும். ஏன்னா அந்த தம்பியே சொல்லியிருப்பான், அதாவது ஒருத்தன் சாக போல கிடைக்கிறானே, ஆனால் இந்த இடத்துலையும் என்ன கூப்பிடல ஒன்றை கூப்பிடலன்ற மாதிரி ஒரு சில பேர் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி வேதனையோடு சொல்லியிருந்தான். இன்னும் இண்டிவிஜுவலாக ஒரு சில தலைவர்களை பற்றியே பேசியிருந்தான். அதெல்லாம் நம்ம அந்த ஆடியோவில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து சின்ன உடைப்பு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் அடிப்படை வசதிகளுடைய மறுகுடி அமர்வு, அதாவது எங்களை இந்த இடத்துல அப்புறப்படுத்த சொல்கிறீங்க, இந்த இந்திய மண்ணிற்கும் இந்திய திருநாட்டுக்கும் சர்வதேச விமான நிலையம் அமைவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க தாராளமாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி என்ன செண்டு நிலம் போகுதோ அந்த அடிப்படையில் எங்களுக்கான இழப்பீடை கொடுத்துட்டு நீங்கள் அதற்கப்புறம் எங்களுக்கு ஒரு மறுகுடி அமர்வை நடத்துனதுக்கு பிறகு அதுக்கப்புறம் எங்களோட நிலத்தை எடுத்துக்கங்க. நீங்கள் இப்போ உடனே 2 வாரம் காலகட்டங்களில் நீங்கள் அப்புறப்படுத்துங்க, உங்கள் வீடை இடிக்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் இந்த துணி இருக்கக்கூடிய உடைகள்லாம் எடுத்துகிட்டு போய் நாங்கள் எங்கே போய் நாங்கள் இருக்கிறது? நாங்கள் அதே போல் அரசு புறம்போக்கு நிலத்தில் குடியிருந்தால் பரவாயில்ல, நாங்கள் சொந்த பட்டா நிலத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை எதன் அடிப்படையில் இப்படிலாம் புறக்கணித்து தள்ளி விடுறீங்க, எங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்றனால தான் அங்கே உள்ள தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் எங்களுக்கு அடிப்படை வசதி பண்ணி கொடுங்க. அதாவது இதை விட்டு எங்களை காலி பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, அரசு புறம்போக்கு நிலங்கள் இருக்கும், அந்த இடத்துல எங்களுக்கான ஒரு குடும்பம் இருக்கிற அளவுக்கான இன்றைக்கி எப்படி சமத்துவபுரம்னு ஒரு வீட்டை கட்டுறீங்களோ அதே மாதிரி அரசு நிலங்களில், அதாவது எப்படி சொல்கிறது, நத்தம் புறம்போக்கில் இருக்கக்கூடிய நிலங்களில் எங்களுக்கான ஒரு எங்களுக்கான ஒரு வீட்டை கட்டி கொடுங்க, எங்களுக்கான ஒரு அடிப்படை வசதி செஞ்சு கொடுங்க. அதாவது ஒரு பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், இல்லை குளியக்கூடிய தனி தொட்டியாக இருக்கட்டும், இல்லை நீர்த்தக்கங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது கட்டி கொடுத்துட்டு எங்களுக்கான வேறு ஒரு இடத்த தேர்வு பண்ணி கொடுங்க, நாங்கள் தாராளமாக வெளியே போகிறோம், அதை பற்றி எங்களுக்கு ஆட்சி பண்ணலை, நாங்கள் மற்றவங்க மாதிரி எங்கள் சொந்த பூமியை விட்டுட்டு நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லலை. ஆனால் நாங்கள் இந்த இடத்த விட்டு வெளில போனால் நாங்கள் எங்கே போய் இருக்கிறது, எங்களுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுங்க, அதற்கான இருக்கிறதுக்கான ஒரு வீட்டை கட்டி கொடுங்க அப்படின்னு தான் தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம், அது திமுக ஆட்சி காலமாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேக்கா ஆட்சி காலமாக இருக்கட்டும், தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் இந்த மக்களுடைய கோரிக்கையை கொஞ்சம் கூட செவிசாய்க்காமல் அரசு தன்னுடைய சுயநலத்துக்காண்டின்னு கூட சொல்லலாமா அந்த விஷயத்தை தொடர்ந்து நீ எக்கடே கட்டுப்போ, நீ நல்லாரு நாசமாக போ, அதெல்லாம் கிடையாது, நாங்கள் சர்வதேச விமான நிலையம் வருது, அதனால் நீ இதை விட்டு வெளியே போய்க்க, நீ ரோட்டில் படுத்தான்னா, காட்டில் படுத்தான்னா, முள்ளுக்காட்டில் படுத்தான்னா அப்படின்ற மாதிரி அரசு நினைக்கிறதும், இந்த தாவேக்கா அரசு நினைக்கிறதும், மாவட்ட நிர்வாகம் நினைக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. ஸோ தமிழக அரசுக்கும் மதுரை மாவட்ட நிர்வாகத்துக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படின்ட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். இதே ஒரு கலெக்டரோட ஒரு வீடு இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு அரசு போக்குவரத்து பாதையோ இல்லை ஏதோ ஒன்று வருது அப்படிங்கிறது எடு அப்படின்னா உடனே அரசு வேலையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் கலெக்டரை எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ பாமர மக்கள்கிட்ட மட்டும் ஏன் இந்த மாதிரியான கடுமையான விஷயங்களை முன்னெடுக்கிறீங்க, அவங்களை ஏன் அச்சுறுத்துறீங்க, அவங்களுக்கு ஏன் இந்த அதிகார இது பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ சென்னையில் பரந்தூர் விமான நிலையம் விரிவாக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே உள்ள மக்களுக்கு அடிப்படை, அதாவது மறுகுடியமர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்குன்னு 2 சென்ட்லேயே 3 சென்ட்லேயும் பார்த்திங்கன்னா வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி
அதில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் சமூகமும் சின்னவடைப்பு மக்களும் கேட்டுட்ருக்காங்க. அதை செய்கிறதுக்கு அரசுக்கு என்ன வருத்தம் அப்படின்றதான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது. ஸோ சின்னவடைப்பு மக்களுடைய அந்த மனவேதனைகளையும் வலிகளையும் அங்கே படிக்கக்கூடிய இளம் பிஞ்சுகளுடைய உணர்வையும் புரிந்து கொண்டு இந்த தாவேக அரசானது, இந்த மதுரை மாவட்ட நிர்வாகமானது, அது வருவாய்த்துறையாக இருக்கட்டும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை காவல்துறையாக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அவங்களுடைய உணர்வை வந்து புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்ததுக்கு பிறகு அவங்களுடைய வீடை நீங்கள் வந்து காலி பண்ண சொன்னீங்கன்னா அது சரியாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து கேட்டுக்கிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த தம்பிகிட்டே கேட்டிருந்தேன், இல்லைண்ணே அதாவது வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையுடைய உத்தரவை தான் வந்து அவங்க பின்பற்றுவாங்களாம், உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம மேல்முறையீடு போனெல்லாம் மதிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்ன பையன் அந்த தம்பி வந்து. அப்போ தான் நம்மளும் சில விஷயங்கள் கேட்டோம். அதாவது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு தப்பு அப்படின்னா மேல்முறையீட்டுக்கு அடுத்து போனாங்க அப்படின்னா அது நிலுவையில் தான் இருக்கணுமே தவிர்த்து வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கொடுத்த உத்தரவை வந்து உடனே நடைமுறை வந்து படுத்திட முடியாது. சரிங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் மேல்முறையீடுக்கு போகும்போது சப்போஸ் அதில் வந்து இவர் நிரபராதின்னு நிரூபிச்சுட்டா அந்த அவங்களை குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்ட இந்த நீதிமன்றத்துக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அப்படி தான் நாங்களும் இதை சொல்கிறோம். ஏன்னா அந்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையுடைய உத்தரவே என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 2 வாரங்களுக்குள் இந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்ததுக்கு பிறகு இவங்களோட நிலங்களை கையப்படுத்துன்னு தான் சொல்லியிருக்காங்க. தவிர்த்து வந்து அவங்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கலாட்டியும் கொடுக்க மறுத்தாலும் அவங்களோட நிலங்களை வந்து கையகப்படுத்தணும் அப்படின்னு வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு வந்து பிறப்பிக்கலாம். அப்போ காவல்துறையும் இந்த நீதித்துறையும் தொடர்ந்து தேவேந்திர வேளாண் சமூகத்துக்கு எதிராக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எங்களுக்கு வந்து எழும்புது. அப்படி தான் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து பார்க்க முடியுது. ஸோ பாதிக்கப்பட்ட சின்னவடைப்பு தேவேந்திர வேளாளர் சமூக மக்களுக்கு சரியான உரிய நடவடிக்கை வந்து இந்த மதுரை மாவட்ட நிர்வாகமும் கலெக்டராக இருக்கட்டும், அது காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை வருவாய்த்துறையாக இருக்கட்டும், இல்லை நீதிமன்றமாக இருக்கட்டும், அந்த மக்களுடைய உணர்வை புரிஞ்சிக்குவேன்னு நான் வந்து நம்புகிறோம். கண்டிப்பாக அந்த மக்களுக்கு மறு குடியமர்வு நடத்திய பிறகு அந்த மக்களுடைய நிலங்களை வந்து நீங்கள் அபகரிச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அசால்ட்டாக வந்து நாங்கள் 2009 நாங்கள் ஒரு சென்ட்டுக்கு வந்து 10,000 கொடுத்தோம், 20,000 கொடுத்தோம், நாங்கள் அன்றைக்கே இது வேணும் சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கதை திரைக்கதை வசனங்களை வந்து சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி மதுரை சிட்டிக்குள்ளே குறைஞ்சபட்சம் ஒரு சென்ட் நிலம் 5 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக வாங்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலத்தை நீங்கள் வெறும் ஒரு சென்ட் வந்து 10,000 20,000 அப்படின்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த தொகையை கொடுத்து வாங்குறதுக்கான அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குதா அப்படின்றதையும் இந்த மதுரை மாவட்ட ஆட்சி தலைவராக இருக்கட்டும், இல்லை காவல்துறையாக இருக்கட்டும், வருவாய்த்துறையாக இருக்கட்டும், எல்லாருமே சிந்தித்து செயல்படுங்க. ஏன்னா அரசு வேலையில் இருக்கவங்க நீங்கள் எப்படி வேணாலும் எவ்வளோ நிலங்கள் வேணாலும் வாங்கலாம். ஆனால் அவங்களாம் பாமர மக்கள், அந்த மக்களோட மனநிலையை புரிஞ்சு கொண்டு அந்த மக்களுக்கான சரியான தீர்வை வந்து மாவட்ட ஆட்சி தலைவரும் இந்த தாவேக அரசும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றத இந்த மூவேந்தர் மீடியா மூலியமாக தெரிந்து கொண்டு அந்த மக்களுக்கு உரிய இழப்பீடை வழங்கணும் அப்படின்றத கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திக்கிறோம். நன்றி.